ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து வாங்க நம்ம வந்து சூப்பரான ஒரு விளாக் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பிளாசோ ஃபேண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டி அப்படின்ட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குது. பெட்டர், ஓகே, பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே நீங்கள் வந்து பை பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸ் வந்து ஒரு 50க்கு வந்து ஒரு 30 கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப வந்து மோசம்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. ஆனால் அந்த ரேஞ்சுக்குங்கிற போது பரவாயில்ல தான். 350 என்னமோ 370ன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். 5 ஃப்ளாஸோ ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து கொடுக்கும்போது வேறு கலராக இருந்துச்சு, வந்ததப்போ வேறு கலராக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இதெல்லாம் வந்து கலர் என்னமோ நாங்கள் கொடுத்தது ஒரு கலர், வந்தது ஒரு கலர் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து 10க்கு ஒரு 5 கொடுக்கலாம், 5 ரேட்டிங் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் வந்து அந்த துணிலாம் வந்து லேசாக தான் இருக்குது. ஆனாலும் ஓகே, பரவாயில்லை, எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு சொல்லப்போனால் என் பிள்ளைங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நாங்கள் வந்து இந்த துணியில் வந்து நாங்கள் வந்து பே பண்ணலை. பாருங்கள், உங்கள்கிட்ட காற்ற பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே தெரியுது, அவங்களுக்குள்ளதுங்களுக்கு தெரியுது. அதுக்காக நான் அப்படி சொன்னேன். பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்தது வந்து ஒயிட் கலர், பிளாக்கு, அப்புறம் ரெட் கலரு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ, சலண்டர் கலர், இந்த மாதிரி வந்து 6 கலர் வந்து வந்துருந்துச்சு மொத்தம். அந்த 6 கலருமே வந்து பெட்டராக தான் இருக்குது. அவ்வளோதான், பெட்டராக இருக்குது, ஏதோ பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோட வந்து லிங்க் வேணும்னா வந்து பின் பண்ணுறேன், வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா வந்து இது பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணது வந்து எக்ஸல் தான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து ஆன்லைனில் வந்து ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து நம்ம வந்து போடணும். ஏன்னா வந்து சில டைம் வந்து பத்தாமல் போயிடும். அப்படி தான் வந்து நான் ஏற்கனவே நிறைய இது மட்டும் இல்லை, இப்போலாம் வந்து ஆன்லைனில் தான் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்குறது. அப்போ வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3 வருஷத்துமா அதுக்கு மேலே இருக்கும், ஒரு 4 வருஷத்துக்கோ என்னமோ முன்னாடி அந்த பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஆன்லைன்லன்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் வாங்குகிறேன். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தேன், பத்தவே இல்லை, பத்துனுச்சு. ஆனால் வந்து இந்த சைஸ்லாம் வந்து ஓகே தான். ஆனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டிக்காலுக்கு இருந்துச்சு. அதோடய வந்து நான் திருப்பி வந்து ரிட்டன் போட்டு அடுத்த சைஸ் நான் வந்து கேட்டேன். அடுத்த சைஸ் வந்துச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், சரி ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ வாங்குறதா இருந்தால் அடுத்த சைஸ் தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும். பிள்ளைங்களுக்கு வந்து என்ன சைஸோ அதுக்கு அடுத்த சைஸ் தான் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 4 to 5 years இருக்கும் அப்போது சொல்கிறேன்னா. ஏன்னா வந்து என் பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து
11 வயசு. அவங்க வந்து 4-5 வயசில் இருக்கும்போது அந்த ட்ரெஸ் நான் வந்து ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கினது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி சொல்கிறதுனா வந்து அந்த ஸ்பீக்கர் ஒர்க்கே ஆகலை. அது வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் எப்படியோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டேன். அதுலேருந்து நான் அந்த மாதிரி பொருள்லாம் வாங்குறதே கிடையாது. ஆனால் இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்க தான் செய்கிறோம். வந்து ரீசெண்டாக வந்து 4 பர்னர் கிளாஸ் ஸ்டவ் இருக்குல்ல, அது வாங்கியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து மைக்ரோவன் வாங்கியிருந்தேன். எல்லாமே ஓகே, நல்லா வேலை செய்யுது. மைக்ரோவெல்லாம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஆச்சு. கேக்கு எல்லாமே வந்து ப்ரௌனி எல்லாமே செய்கிறோம். அதில் தான் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஆன்லைன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஷாப்பிங்கு அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் வந்து எதோ டாபிக்குள்ளே போயிட்டேன். அந்த ரெட் கலர் உள்ளதுலேயே வந்து பிடிச்ச கலரு, அதாவது பிடிச்ச கலர்னா நல்லா இருக்குது. இந்த ரெட் கலரும் அந்த டார்க் ப்ளூ கலர் மட்டும்தான் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. மற்றதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா வந்து வெளிச்சத்தில் வச்சு பார்க்கும்போது அப்படியே தெரியுது. அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லாங் வீடியோ வந்து வரும், கண்டிப்பாக வந்து எல்லோரும் போய் பாருங்கள். லாங் வீடியோ வரும்னா சமையல் வீடியோ வந்து லாங் வீடியோ வரும், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.